கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்க கட்சியை விட்டு விலக மாட்டாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். உறுப்பினர் சேர்க்கை மூலமாக 14,000 பேருக்கு மேல வந்துட்டு புதிதாக கட்சிக்குள்ள நபர்கள் சேர்றாங்க. இப்ப இப்படியாக இருக்கும்பொழுது கட்சி மிகப்பெரிய அளவுல வளருது. இது பொறுத்து கொள்ள முடியாத நபர்கள் சொல்லுவாங்க, அவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு. அந்த திராவிட அரசியல் நோக்கி நீங்க சிந்திக்கவே மாட்டீங்களே. அதை சிந்திக்காம திரும்ப திரும்ப நாம் தமிழர் எப்படி பண்ணிச்சு, நாம் தமிழர் அப்படி பண்ணிச்சு, சீமான் இப்படி பண்ணாரு, சீமான் அப்படி பண்ணாரு, திரும்ப திரும்ப நீங்க குறை சொல்றதுல இருக்கீங்கன்னாக்க உங்களை ஊக்குவிச்சு அந்த குறை சொல்ல வைக்கிற நபர் யார்? அண்ணன் சாட்டை துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியில் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தான் அவர் இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது எல்லாமே நடந்து கொண்டே இருக்கு. அறியப்பட்ட முகமாக இருந்தாலும் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாலுமே உங்கள் மீது நீங்கள் தவறாக செய்தால் அது நடவடிக்கை எடுக்கும்னு சொன்னா அது சரியானது தானே. மேடையில் ஏறி அசிங்கமாக பேசக்கூடிய நபர்கள் திமுக அத்தனை பேர் இருப்பாங்க. நாம் தமிழ் கட்சியில் அப்படி வந்துட்டு கொச்சையாக பேசக்கூடிய நபர்களை மேடை ஏற்றவே மாட்டாங்க. மேடை ஏறினா கூட அது எங்கேயோ ஒரு மூலையில மேடை ஏற்றிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா கூட அடுத்தடுத்த மேடைகளை அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அண்ணனை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பக்கத்துல இருந்த அந்த நபர்களுக்கு தெரியும் அண்ணனை யாராலையும் இயக்க முடியாதுன்னு. அப்படி அவர்கள் இயக்கி இருந்தார்களே ஆனா அவர்கள் கட்சி விட்டு வெளில போயிருக்கணுங்கிற அவசியமே இல்லையா? இருந்திருக்கலாம்ல. சீமான் அவர்களை சுத்தி இருக்கக்கூடிய சிலர் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறாங்க. ரொம்ப உண்மையா இருக்கிறவங்க கட்சியில பயணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்க கட்சியை விட்டு விலக மாட்டாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். யாரெல்லாம் இங்கே ஒரு உயரிய நோக்கத்துக்காக வந்திருக்கிறார்களோ அவர் நிலைப்பாட்டோட அதே நிலையில அப்படியே தான் இருக்கிறாங்க. ஒரு சில நபர்கள் பிரிகிறாங்க அப்படிங்கிறதுனால கட்சி கலைஞ்சு போக போறது இல்லை. ஒரு நாள் உறுப்பினர் சேர்க்கை மூலமாக 14,000 பேருக்கு மேல வந்துட்டு புதிதாக கட்சிக்குள்ள நபர்கள் சேர்றாங்க. இப்ப இப்படியாக இருக்கும்பொழுது கட்சி மிகப்பெரிய அளவுல வளருது. இது பொறுத்து கொள்ள முடியாத நபர்கள் சொல்லுவாங்க, அவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னாக்க அண்ணனை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் பக்கத்துல இருந்த அந்த நபர்களுக்கு தெரியும் அண்ணனை யாராலையும் இயக்க முடியாதுன்னு. அப்படி அவர்கள் இயக்கி இருந்தார்களே ஆனா அவர்கள் கட்சி விட்டு வெளில போயிருக்கணுங்கிற அவசியமே இல்லையா? இருந்திருக்கலாம்ல. ஏன் கட்சிக்குள்ள இருக்க முடியலன்னாக்க அண்ணனை யாராலையும் இயக்க முடியாது. அவர் நினைக்கிறது என்னவோ அதுதான் நடக்கும். இப்ப வெளில போனதுக்கு அப்புறம் வெளியில இருந்து டிபேட் பண்றது வேற. பட் கட்சிக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் அக்கறையோட சொல்ற மாதிரியே சொல்லி உள்ள என்ன நடக்குதுன்றது வேற மாதிரி எக்ஸ்போஸ் பண்றாங்கல்ல. உண்மையிலேயே அக்கறை இருந்துச்சுனாக்கா அவங்க கட்சிக்குள்ள இருக்கும்பொழுதே இது எல்லாமே செஞ்சிருக்கலாங்க. அண்ணனை வந்துட்டு சரியான இதுல வந்துட்டு கொண்டு போய் நிறுத்தி அவருக்கு உண்டான பக்கபலமாக அத்தனை பேரும் நின்றுக்க முடியும். ஆனா பல பேர் வந்துட்டு கூட இருந்து கொண்டு அவர்களை அவங்க செஞ்ச விஷயங்களை நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் நம்ம அதை கடந்து போயிட்டே இருக்கோம். அதை சொல்லணும்னா அண்ணன் தான் சொல்லணும். அப்ப அண்ணன் சொல்ல விருப்பப்படலை, அதை இதை விடு, கடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போகும்பொழுது நாம அதை எடுத்து பேசுறது வந்துட்டு சரியான விதமா இருக்காது. அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன குற்றம் செஞ்சாங்கிறத நம்ம திரும்ப வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்றதுங்கிறது சரியா இருக்காது. அப்ப நாம மரியாதை நிமித்தமாக நம்ம கடந்து போயிடுறோம். அப்ப இதே மரியாதையை அவர்கள்ட்ட இருந்தும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு சரியான நபராக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இதை கடந்து போயிட்டு உங்களுடைய வேலை நீங்க பாருங்கன்னு நம்ம சொல்றோம். அதை விட்டுட்டு நாம் தமிழ் கட்சியை பேசுவதே உங்களுடைய 24 மணி நேரம் பணியாக நீங்க வச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் யாருடைய ஏவல் பட்ட நபராக, யார் ஏவிய நபராக நீங்க மாறுறீங்கிறது தெரிஞ்சு போயிடுது இல்ல. அது எக்ஸ்போஸ் ஆகுது இல்ல. நீங்க நாம் தமிழ் கட்சியை எக்ஸ்போஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய மொத்த அஜெண்டாவே என்ன இருக்குன்னா 24 மணி நேரமும் நாம் தமிழ் கட்சி பத்தி பேசுறதாவே இருக்குல்ல. மக்களை நோக்கி நீங்க சிந்திக்கவே மாட்டீங்களே, தமிழ் தேசியத்தை பத்தி நீங்க சிந்திக்கவே மாட்டீங்களா? அல்லது உங்களுடைய என்ன அரசியல், திராவிட அரசியல் கூட வச்சுக்கோங்க, அந்த திராவிட அரசியல் நோக்கி நீங்க சிந்திக்கவே மாட்டீங்களே. அதை சிந்திக்காம திரும்ப திரும்ப நாம் தமிழ் எப்படி பண்ணிச்சு, நாம் தமிழ் அப்படி பண்ணிச்சு, சீமான் இப்படி பண்ணாரு, சீமான் அப்படி பண்ணாரு, திரும்ப திரும்ப நீங்க குறை சொல்றதுல இருக்கீங்கன்னாக்க உங்களை ஊக்குவிச்சு அந்த குறை சொல்ல வைக்கிற நபர் யார் அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குல்ல. அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய பேரங்கள் என்ன, இதை நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்குல்ல. இதுதான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பாரிசாலன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தார். அவர் நீக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் தொடர்ச்சியாவே நீக்கப்படுறாங்க. இப்போ என்னன்னா அவருடைய கருத்து கட்சி கருத்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவை மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவர் கட்சியில பயணிக்கிறத பத்தி சீமான் அவர்கள் பிரச்சனை இல்லை. பட் ஆனா அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் முரணாக இருக்கு. முரணாக இருக்கும் பட்சத்தில் அந்த முரணை சரி பண்றதுக்கான விஷயம் தானே கரெக்டா இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்லைன்னு சொல்லிட்டு அதை நீ பேசு அப்படின்றது அவரை பேச விட்டு இல்ல எனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு திமுக பண்ற மாதிரி. இல்ல அப்படி இல்லை. நீங்க இது தம்பி பாரிசாலனோட ஒப்பிட விரும்பலன்னு நினைக்கிறேன். ஆமா, அது அவர் அது காரண சூழல், கால சூழல், அது எல்லாமே வேற. நம்ம அதை இங்க பேசணும்னு அவசியம் இல்லை. அண்ணன் சாட்டை துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியில் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தான் அவர் இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது எல்லாமே நடந்து கொண்டே இருக்குது.
ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் வந்துட்டு ஒரு கட்சி மேடையில் ஏறி பேசுறாருன்னு வைங்க, அந்த கட்சி மேடையில் பேசக்கூடிய பேச்சுக்கு கட்சி பொறுப்பேற்கலாம் இல்லையா? அல்லது கட்சியினுடைய பிரதிநிதியாக அவர் போய் ஊடகங்கள் உட்கார்றாரு, அந்த ஊடகங்கள்ல அவர் பேசுறாருனாக்க அதற்கு கட்சி ஓரளவுக்காவது பொறுப்பேற்கலாம் இல்லையா? ஆனா தனிப்பட்ட முறையில் ஒரு வலையொலியில உட்கார்ந்து கொண்டு பேசும்பொழுது தினம் தினம் அவர் வந்துட்டு ஒரு காணொலிகளை அவர் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார் இல்லையா? இதை கட்சி சரிபார்த்து அவர் சரியா பேசுறாருன்னு பார்த்து கொண்டே இருக்க முடியாது. பார்த்து இது இந்த தவறு, இதை நீ நீக்கு, அது நீக்குன்னு சொல்லிக்கொண்டே இருந்தா அவருடைய இதுலயும் வந்துட்டு நீங்க வந்துட்டு கை வச்சுக்கொண்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அதை நம்மளால செய்ய முடியாதுங்கிற நிலைமை வரும்போது தான் அவர் பேசுற பேச்சுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அது அவருடைய தனிப்பட்ட வலையொலியில் இடக்கூடிய காணொலிகள், அந்த கருத்துங்கிறது கட்சியினுடைய கருத்து இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டார். அவ்வளவுதானே தவிர அவர் பேசக்கூடாதுன்னு சொல்ல, இதை பேசுங்கன்னு சொல்ல. கட்சிக்கு ஒவ்வாத கருத்தை வந்து இவரு கட்சிக்கு தப்பு தானே, கட்சிக்கு ஒத்து போற கருத்தா இருந்தாலும் சரி, கட்சிக்கு ஒவ்வாத கருத்தா இருந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவருடைய கருத்துக்கள், அவ்வளவுதானே தவிர அது சரியான கருத்து தவறான கருத்துங்கிறதுக்குள்ளேயே போகல. அப்படி சொல்லி இருந்தால் அது தவறு என்றால் தவறு தான், அதனாலதான் அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா? யாரா இருந்தாலும் நடவடிக்கை இந்த நாம் தமிழர் கட்சியில் எடுக்கப்படுங்கிறதுக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல முன்னுதாரணம் தானே. நீங்கள் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும், அறியப்பட்ட முகமாக இருந்தாலும், கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாலுமே உங்கள் மீது நீங்கள் தவறாக செய்தால் அது நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னா அது சரியானது தானே. இப்ப எப்படி இது புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னா, இப்போ எல்லா கட்சிகள்லயுமே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இறங்கி விமர்சனம் பண்ணுவாங்க, ஆனா மேல வந்து அதை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இல்ல நம்ம இல்ல அது நம்ம ஒருபொழுதும் அணுகிறதே இல்லைங்க. அப்படியான நபர்களை நம்ம ஒருபொழுதும் பண்றதே இல்லை. நீங்கள் மேடையில் ஏறி அசிங்கமாக பேசக்கூடிய நபர்கள் திமுக அத்தனை பேர் இருப்பாங்க. நாம் தமிழ் கட்சியில் அப்படி வந்துட்டு கொச்சையாக பேசக்கூடிய நபர்களை மேடை ஏற்றவே மாட்டாங்க. மேடை ஏறினா கூட அது எங்கேயோ ஒரு மூலையில மேடை ஏற்றிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா கூட அடுத்தடுத்த மேடைகள் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நாம் தமிழ் கட்சி கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குமோ அவ்வளவு தூரத்தை முக்கியத்துவம் கொடுக்கும். ஒரு பெண்ணை தவறாக பேசி விட்டாருன்னா கட்சியை விட்டே நீக்கிடுவாங்க. அது எல்லாமே நாம் தமிழ் கட்சியில ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டே இருக்குது. இது போன்ற 3ஆம் தர பேச்சாளர்களை நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் உருவாக்குறது. 5 வயசு பையனை நீங்க எழுப்பி விட்டீங்கன்னா கூட அவன் அரை மணி நேரம் கருத்தியல் ரீதியா நாம் தமிழ் கட்சியை பத்தி பேசக்கூடிய திறன் வாய்ந்த நபர்கள் தான் நாம் தமிழ் கட்சியில இருக்கிறாங்க. அதனால இந்த 3ஆம் தர பேச்சாளர்களை உருவாக்கணுங்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு ஒருபோதும் அதை நோக்கிய பார்வையும் இல்லை, அதை செய்ய போறதும் இல்லை.